வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப இன்றைக்கி காலையில் நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெஷர் ஆகுது, ஏதாவது ஒரு பக்கம் வெடித்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி முடிச்சு உடனே இந்த ப்ரெஷர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் வீடியோவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொன்னது ப்ரெஷர் பில்டப் ஆகி ஏதாவது ஒரு பக்கம் வேகமாக ஒன்றும் மேலே போகணும், இல்லாட்டி கீழே வரணும்னு கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் ஒன்றும் பெருசாக இங்கே தொடங்கின இடத்துலையே தான் வந்து முடியுது. ஸோ இன்னும் மார்க்கெட் முடியல, அதுக்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் 5 நிமிஷம் இருக்குது மார்க்கெட்டு போயின்னு இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ காலையில் ஸ்டார்ட் ஆகி திருப்பி இப்போ வந்து இங்கேருந்து போனது திரும்ப அதே இடத்துக்கே தான் வந்து முடிஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்த சேஞ்சஸும் பெருசாக எதுவும் இல்லை மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் இன்ட்ராடே இன்றைக்கி பண்ணணுன்னாலும் ரொம்ப பண்ணியிருக்க முடியாது. பட் நீங்கள் அப்படி பண்ண ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஸோ இந்த இடத்த நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இங்கே வந்தவுடனே இந்த விக்கில் போய் வாங்கணும். இந்த விக்கை தாண்டி இந்த பார் வந்து முடிஞ்சதுன்னா வெளியே வந்துடணும். அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா 970 பார்த்தீங்கன்னா 2436 23,950 ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விக்கிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து எதுவும் அந்த பார் வந்து க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடியல. விக்கு டு விக்கு தான் இருக்குதே தவிர அந்த விக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார் வந்து இந்த விக்கை தாண்டி கீழே க்ளோஸ் ஆகியிருந்தால் நீங்கள் வெளியே வந்திருக்கணும், இல்லை வாங்கியிருக்க தேவையில்ல. பட் நீங்கள் கரெக்டாக இது வரும்போது வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேலே போயிருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். ஸோ மறுபடியும் நீங்கள் பண்ண மாதிரி திரும்ப அதே இடத்துக்கு வந்தப்போ மறுபடியும் வாங்கியிருந்தீங்கன்னா இங்கே ஒரு கொஞ்சம் பாயிண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அவ்வளோதான். ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது. நீங்கள் எத்தனையோ சிக்னல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு இருக்கோம். இப்போ மொத்தமாக பார்க்கும்போது இது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட் உங்களுக்கு வந்து இங்கே இப்போ இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே இதை கிராஸ் பண்ணல, இது கட் பண்ணல, இதை கட் பண்ணலன்ற மாதிரி. இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே வந்திருக்குது. ஸோ அப்படின்னா இதை கட் பண்ணி கீழே போய் இருந்துருச்சுன்னா கீழே போகுதுன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து கொஞ்சம் இறங்க செய்யும். நீங்கள் 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னாலும் ஓகே நல்லா புரியும். ஸோ மார்க்கெட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணாமல் இருக்கணும். இப்படி கட் பண்ணி போகுதுன்னா கீழே வரும். இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்து இப்படி போகும். அந்த மாதிரி நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியும் டே ட்ரேட் பண்ணி முடிக்கிறீங்கன்னா ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் இதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது. இதுக்கு நீங்கள் முன்னாடியே அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அப்படியே தெரியும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணிருச்சு. கட் பண்ணனா போயிடும். அவ்வளோதான். அதுக்கு தான் வெளியே வந்துட்டு சொல்கிறது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை வச்சுருக்கலாம், மறுபடியும் ஏறும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் பெருசாக போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் லாஸோடு நீங்கள் வெளியே வர்றது பெட்டர். இல்லாட்டி போனீங்கன்னா இது ரொம்ப வெளியே போயிடும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த ஸ்டாக் எடுத்தாலும் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு இருக்கும். ஓகே. லாங் டைமில் பார்க்குறவங்க நீங்கள் வீக்லியில் மந்த்லியில் பார்க்கலாம், டேயில் பார்க்கலாம். இல்லாட்டி ஷார்ட் டைமில் பார்க்குறீங்க 1 hour 4 hour இந்த மாதிரி டே ட்ரேடிங் 5 minutes வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் காலையில் ஸ்டார்ட் ஆகுதா அந்த இடத்துக்கு வருது, அந்த இடத்துக்கு வரும்போது வாங்க. நீங்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஐயோ இங்கே போதே, இதை விட்டு அதை பிடிக்கலாம்னு மேலே போய் பிடிச்சிங்கன்னா திரும்பி டப்புன்னு கீழே இறங்கி வந்துடும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துல பார் பார்த்திங்கன்னா பெருசாக வந்தோம்னா மேலே போகுது, இனிமேல் பிச்சின்னு போகும். கிடையவே கிடையாது.
அடுத்த அடியே டப்புன்னு போடும். ஓகே, எது இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாம் பெருசாக போகுதுன்னு நினச்சி அடுத்த பாரில் வந்து நம்ம வாங்கிட்டோம்னா இன்னும் போகும்னு நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. பெருசாக ஒன்று வருதுனாலே உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்து இருக்குது. அடுத்தது அப்படியே சடனாக இப்படி வரும். ஓகே, பெருசாக வருது, அடுத்து சடனாக வரும். அதனால் நீங்கள் இதை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் டெய்லியும் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக சொல்லித்தரேன். ஸோ அதையும் கற்றுக்குங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் நிலவரத்துக்கு வருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸு, ஆட்டோ ஸ்டாக்ஸு, ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் இது 3 தான் கொஞ்சம் தூக்குச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஐடி தான் ரொம்ப இன்றைக்கி சப்போர்ட் பண்ணதால் ஓகே, ஓரளவுக்கு ரொம்ப கேவும் போகாமல் அப்படியே மேலே போவோம். பேங்க் ஸ்டாக்லாம் ஒன்றும் கொடுக்கல, அதனால் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு இதெல்லாம் வந்ததில் பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் லிவர்லாம் வந்து எதுவும் பெருசாக வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இறங்கியிருக்கு. இது 5 மினிட்ஸ் சார்ட்டு, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் இவ்வளோ பெருசாக போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பிரச்சனை இங்கே பாருங்கள், இந்த விக்கை தாண்டி கீழே போய் முடிஞ்சாலே அதுக்கப்புறம் இது கீழே தான் போகுது. ஓகே, அதனால் நீங்கள் பார்த்து இது பண்ணி இருக்கணும். ஸோ ஓகே, டெய்லியில் கூட பார்த்துக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 151 rupees 152 ஸ்டில் மார்க்கெட் போயின்னு இருக்குது. ஸோ இவங்க ப்ராஃபிட் வந்து பெருசாக எதுவும் இல்லை, அதனால் அடித்து தும்சம் பண்ணிட்டுக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்துஸ்தான் லிவர் அப்படியே போய் கீழே உட்காந்துட்டுருக்கு. அதே ஐடிசி பார்த்தீங்கன்னா 184. நேற்று பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி மறுபடியும் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி போயிருக்குது. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த எது கம்மியாக இருக்குதுன்னா இந்துஸ்தான் லிவர், வருண் பெவரேஜஸ்ஸு பாருங்கள். ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டினுடைய ரிசல்ட், குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்ததால் இன்றைக்கி எல்லாம் அடி வாங்குது. அவங்கவுங்களுக்கு எந்தெந்த ரிசல்ட்டெல்லாம் கம்மியாக இருக்குதோ எல்லோரும் கீழே இறங்குறாங்க. இது மந்த்லி சார்ட்டு, அதனால் உங்களுக்கு பெருசாக டேயில் பாருங்கள். ஸோ இப்போ இது வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப பெருசாக வந்துருக்குது, உடனடியாக திரும்புமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே வரும், நமக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த லைனை வந்து டச் பண்ணிவிட்டு திரும்பலாம், இல்லாட்டி நீங்கள் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம். ஏன்னா அது மார்க்கெட் ரிசல்ட் வந்ததால் இப்போ இவ்வளோ போயிட்டுருக்குது. ஸோ 382 ஓகே, அந்த மாதிரி வந்து திரும்பவும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் செக்டாரும் பார்த்திங்கன்னா அதுவும் சுஸ்லான்னு எடுத்துப்போம் சும்மா. ஓகே, ஒரு அளவுக்கு பாருங்கள், எல்லாம் மார்க்கெட்டில் ரிசல்ட்டு சரியாகவே கிடையாது இந்த தடவை குவார்ட்டர்லியில். அதனால் எல்லோரும் நல்லா மேலேருந்து பெரிய நாமமாக போட்டிருக்காங்க, பெரிய பெரிய நாமம் எல்லாம் வந்ததெல்லாம். ஸோ இந்த பெரிய நாமம் வந்திருக்குதுன்னா அடுத்து இன்னொரு சின்னதாக, ஏன்னா இவ்வளோ பெரிய செல்லிங் நடந்துருக்குது. ஓகே, இவ்வளோ பெரிய செல்லிங் நடந்துருக்குதுன்னா கொஞ்சம் பையர்ஸ் யாராவது வராங்களா பார்க்கணும். நீங்கள் ஃபாலிங் நைஃபை பிடிக்கிறன்ற பேரில் போய் பிடிச்சி அதை கையை குத்திக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் இப்போ இப்படி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இதை ட்ராயிங் கூட உங்களுக்கு சின்னதாக வந்து போட கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்றும் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கேருந்து இப்படி இருக்குது. ஓகே, இப்படி போயிட்டுருக்குதுன்னு வச்சுங்க. இந்த இடம் வந்து இங்கே தான் முடிஞ்சு திரும்புது. இதை ஒரு லைனாக போட்டுக்கோங்க. ஓகே, இது இப்படி போடுறத விட அந்த ஷார்ட் கட்டம் இருக்குமே பாக்ஸ். ஓகே, ஸோ இதை போடுங்க. ஓகே, இப்படி போடுங்க. பார்த்தீங்கன்னா இப்படி போனது, ஓகே, இப்படி வருது, திருப்பி இப்படி போய் இப்படி வருது. ஸோ இந்த இடம் தான் வரணும். இதை தாண்டி விற்க தாண்டி கீழே போய் முடிஞ்சால் அடுத்தது கீழே போய்டும். இல்லை, அதனால் என்ன ஆகணும், இங்கே தொட்டுட்டு மறுபடியும் போகும். ஸோ
அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து எது வரைக்கும் வர வாய்ப்பு உண்டு சொல்லுங்கள்? 40 கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கரெக்டாக இங்கே வந்து தான் திரும்பும். ஸோ வந்து தான் போகும். ஸோ அந்த மாதிரி இப்போது ரிசல்ட் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி நல்ல ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸு கலக்கிறாப்லையா பாருங்கள், நல்லா மேலேருந்து டம்முன்னு விழுந்தது. ஆனால் இங்கே 26 நீங்கள் டெய்லியில் பார்க்குறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே போயிட்டுருக்குது. இப்போ இந்த இடத்த இந்த விக்கை தாண்டி போய் ஒரு க்ளோஸ் வைக்கணும். வச்சதுன்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை இது வைக்கலை, க்ளோஸ் ஆகலை, மேலே போயின்னா அடுத்தது வந்து மறுபடியும் கேதாகணும். அதனால் சொல்லணும். இப்போ இதை கிராஸ் பண்ணல இது. ஸோ மறுபடியும் இதை கிராஸ் பண்ணி இது மேலே போயிருக்கணும். போகலன்னா நம்ம கணக்கு பிரகாரம் எப்படி வரணும். ஸோ இது கிராஸ் பண்ணல, இது வந்து இது கிராஸ் பண்ணல, இது இதோட இறங்கலை அப்படின்னு பார்த்தா இது இந்த விக்கை தாண்டில் பாருங்கள். இந்த விக்கை தாண்டி எதுவுமே க்ளோஸ் முடியலை. முடிஞ்சிருந்தால் இன்னொரு இதை இறங்கியிருக்கும். ஸோ இந்த விக்கை தாண்டி இந்த பார்னுடைய க்ளோஸ் இங்கே முடியணும். ஏதாவது இப்போ இந்த விக் வந்துச்சு அப்படின்னா நான் இந்த விக்கை தாண்டி க்ளோஸ் முடியணும். முடிஞ்சால் அடுத்தது இறங்கியிருக்கோம். ஆனால் இது எதுவுமே இதை தாண்டிக்கு வரல. அதனால் இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இதை இப்படியே போயிட்டு இந்த விகை தாண்டணும். இதை தாண்டுச்சுன்னா அதுக்கப்புறம் மேலே பறக்கிறதுக்கு போயிடும், பறந்துடும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ அதை இன்றைக்கி இன்ஃபோசிஸோ டிசிஎஸ்ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கோஹோர்ச் பாருங்கள், எல்லாம் பாருங்கள் எப்படி பறந்துருக்கார பாருங்கள். ஸோ இந்த வீக்கை தாண்டினாலே பறந்துடுவாங்க, டக்குன்னு சர்ன்னு மேலே பறப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் 161 செம்ம லாபம்லாம் எல்லாம் அடி. இங்கே பாருங்கள் இது தாண்டல, இதை கட் பண்ணல. ஸோ இங்கே கூட பாருங்கள் நான் சொன்ன மாதிரி கட் பண்ணி இதை க்ளோஸ் கீ வச்சுருந்தா நேரக்கே வந்திருக்கும். இதை போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இது வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து போகலாம். ஓகே. அண்ட் ஹாப்பியஸ்ட் மைண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எப்படி நிலவரம் பாருங்கள், மேலேருந்து கீழே வந்துருக்கான் இவ்வளோ தூரம். இங்கே பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணல, இதை கட் பண்ணல, இப்படியே போயிட்டுருக்குது. ஸோ இவனும் வந்து இதை கட் பண்ணி மேலே போனான்னா அதுக்கப்புறம் போகும். ஸோ நீங்கள் வீக்லியில் இல்லை மந்த்லியில் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வாங்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட, பட் போகிறது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் படுத்துறது. ஓகே. ரொம்ப பட் இப்போதைக்கு மேலே இருந்து வாங்கினதுக்கு இப்போ கீழே, பட் இது வரைக்கும் வந்தது, இது தொட்டதுன்னா கூட அட்லீஸ்ட் இதை தொட்டு இருந்ததுன்னா கூட திரும்பத்துக்கு பார்க்கலாம். பட் ஹியர் நீங்கள் பாருங்கள் தாண்டில். ஓகே. இது தொட்டு இப்படி போயிருக்குது, திரும்ப இப்படி வருதான்னு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் கிராஸ் பண்ணல, இன்னும் இதுக்கு வந்து பாசிட்டிவ் சிக்னலே கிடைக்கல. ஓகே. ஸோ ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் இது. அண்ட் அத்வானி எனர்ஜி பார்த்தீங்கன்னா 3500 crore ஏதோ இது பண்ணுறேன்னு போட்டுருந்தாங்க. ஆனால் எப்படி போயிருக்குதுன்னு பார்ப்போம். அதானி எனர்ஜி. ஸோ எனர்ஜி வாட் இஸ் ஹேப்னிங், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். ஸோ அவங்க ஏதோ 3500 crore QIP பண்ணுறேன்னு போட்டுருந்தாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அது ஒன்றும் பெருசாக எதுவும் இது பண்ணலை. இதுவும் எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா பாருங்கள், இதை விக்கை தாண்டி தான் முடிஞ்சிருக்கா. ஆமாம், இந்த விக்கை தாண்டி போயிடுச்சு, முடிஞ்சிருக்கு மந்த்லியில் நான் சொல்கிறது. ஓகே. அதனால் மேலே போயின்னு இருக்கு. ஸோ அதனால் இது ஓகே, கட் ஆகாமல் போயின்னு இருக்குது. வாங்கினீங்கன்னா போகும் இது வரைக்கும் நல்லா. ஸோ பட் லாங் டேர்முக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஷார்ட் டேர்ம் டக்குன்னு வாங்கி விற்கணும் இல்லை அந்த மாதிரி பண்ணணும்னா இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் தான் பார்க்கணும். 4 hours இல்லை 1 hour
அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்முக்கு வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இங்கே இறங்கிட்டு இருக்குது இப்போது. ஸோ இந்த விக்கு கிட்ட போயிட்டு திருப்பி கட் ஆகி கீழே போச்சுன்னா கீழே போகும். ஓகே, அதனால் ஷார்ட் டேர்முக்கு அந்த மாதிரி நீங்கள் டே டைமில் பார்க்குறது வந்து இப்படி பார்க்கலாம். ஓகே, ஸோ டே டைமில் இன்னும் இதை கிராஸ் பண்ணி கீழே வரலாம், அதனால் அப்படி போகும். ஓகே, இன்றைய மார்க்கெட் நிலவரம் நம்ம பார்த்தோம், எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஓகே, நீங்கள் எவ்வளோ சிக்னல் எவ்வளோ எந்தெந்த ஆவரேஜ், மூவிங் ஆவரேஜ் எல்லாத்தையும் நீங்கள் வச்சு பார்க்கலாம். நாங்கள் அதெல்லாம் இல்லாமல் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், நீங்களும் உட்காந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது அனலைஸ் பண்ணணும் இல்லை வேறு மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். ஓகே, ஸோ நிஃப்டியை நீங்கள் பேங்க்கு இல்லை நிஃப்டி இண்டெக்ஸு எது வேணாலும் எடுத்துங்க சார்ட்டை. ஸோ உங்கள் சார்ட்டு எவ்வளோ பேர் விற்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க, பார்த்தீங்கன்னா பெருசாக அப்படியே பயந்துருவீங்க, ஆனால் அது போகும் மேலே. ஓகே, அந்த மாதிரி. ஆனால் நல்லா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய லெவலில் போகும்போது அது பார்த்திங்கன்னா திரும்ப மாறி வந்துடும். ஓகே, அதனால் நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணணும் இன்றைக்கி சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்கள், பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகே, நாளைக்கு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது ஆனந்தன். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ வெரி மச். பை.